ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்ச மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் வறுக்கணும். அப்புறம் வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதில் 2 வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இதோட நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. 2ம் பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதோட உப்பும் சேர்த்தே நான் கரைச்சி எடுத்துட்டேங்க. அதனால் நம்ம உப்பு நான் சேர்க்கலைங்க. ஏன்னா புளியோடய நான் கரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடியை 2 ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி 1 ஸ்பூன் நான் மசாலா அரைக்கும் போது போட்டதுனால இப்போ நான் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படியே அடுப்பில் வைங்க. கொதித்து வரட்டும். இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்புங்க, மீன் போடும்போது அடுப்பை குறைச்சி வச்சுட்டு போடுங்க. அந்த லோ ஃப்ளேம்லேயே மீன் கொதித்து வந்தாதாங்க உடையாது. அப்படியே நமக்கு எப்படி நம்ம மீன் போடுறோமோ அந்த மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, லோலேயே வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு லோலேயே. இப்போ பாருங்கள் மீன் உடையவே இல்லைங்க, அப்படியே நல்லா முழுசாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.